ஹலோ வணக்கம். உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ மிஸ். பொருந்துகிற விஷயங்கள் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்கள் வேண்டாம். ஓகே, அதை அடுத்தவங்களுக்காக விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப தைரியமான பர்சன். ஓகே, சண்டைலாம் வந்ததுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டார். அதாவது சொல்லுவாங்கல்ல, தானாக சண்டைக்கு போக மாட்டார், ஆனால் வந்த சண்டையை விட மாட்டார் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே நல்ல மனிதராக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு பெண் சக்தி இருக்கும். அது ஒரு கருணை உள்ளமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ஆண் சக்தியோட ஒரு ரொம்ப தைரியமும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகே, நிறைய பேர்கிட்ட ஆனால் ஏமாந்துருவாங்க. இவங்க பொருளெல்லாம் போய் கொடுத்துட்டு ஒன்று இவங்க ஏமாறுவாங்க, இல்லைனா அடுத்தவங்கள இவங்க ஏமாற்றுவாங்க. ஓகே, பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒய்ஃப் கிட்ட இருக்க பணத்தையும் இவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு ஒய்ஃபை ஏமாற்றுவாங்க. இல்லை அப்படின்னா இவங்க போய் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வருவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உடையவங்களாக இருப்பாங்க. ஓகே, ஆனால் வெளியில் வேலைக்கு இதுக்கெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நல்ல துடிப்பாக வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ஓகே, நல்ல புத்திசாலி. ஓகே, எதையுமே இப்போ நம்ம ஒரு லேடிஸ் ஒரு மாதிரி கேல்குலேட்டிவ் பண்ணுவோம். ஆனால் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களோட மைண்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த ஒரு லெவலில் அவங்க யோசிப்பாங்க. இங்கே பாரு, இதுலேயும் இன்ஃபினிட்டி சிம்பிள், இதுலேயும் இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைஞ்சவங்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மனிதர். ஓகே, ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். ஒய்ஃபு குழந்தைங்களோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஒரு சீக்கிரம் வீடு கட்டணும், இல்லை ஒரு சீக்கிரம் வீடு வாங்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்டில் அவங்க மைண்டில் இதுதான் இப்போ இருக்குது. மனைவி குழந்தைகளோட நான் சந்தோஷமாக வாழணும். ஓகே, எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வரணும், ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போயிட்டு வரணும், சொந்தமாக வீடு கட்டணும், நிலம் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ உண்மையிலே ஒரு குட் பர்சனாக தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கார். ஓகே, தேங்க்யூ.